பிரைஸ் த லார்ட். இயேசுவின் ரத்தம் ஜெயம். தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன். செய்தியின் தலைப்பு இன்றே விடுதலையின் நாள். ஆதார வசனம் சங்கீதம் 126:4-5 வசனங்கள். கர்த்தாவே, தெற்கத்தி வெள்ளங்களை திருப்புவது போல எங்கள் சிறையிருப்பை திருப்பும். கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுப்பார்கள். புதுவாழ்வு பெறும் புண்ணியவான்களை நாமாக தேடிக்கொள்கிற சிறையிருப்புகளும் உண்டு. சூழ்நிலையின் மூலமாக தவிர்க்க முடியாத சிறையிருப்புகளும் உண்டு. சாத்தான் நம்மை சிறையிருப்புக்குள் வைக்கவும் முடியும். எந்த வழியாகவோ சிறையிருப்புக்குள் வந்துவிட்டோம். இப்போது எந்த முறையில் சிறையிருப்பு வந்திருந்தாலும் வெளியே வர விடுதலையாக ஒரே வழிதான் உண்டு. அது இயேசுதான் வழி. ஜெபந்தான் முறை. ஜெபிக்கிறோம். தாவீது ஜெபித்தது போல, கர்த்தாவே, தெற்கதி வெள்ளங்களை திருப்பது போல எங்கள் சிறையிருப்பை திருப்பும். வேற என்ன சொல்லி கேட்க முடியும்? சிறையிருப்பை திருப்பும், அவ்வளவுதான். என்னென்ன சிறையிருப்புக்குள் இருக்கிறோம் என்பதையும் குறிப்பிடுகிறோம். வறட்சி, பற்றாக்குறை, உள்ளத்தில் போராட்டம், அலக்களிப்புகள், கோர்ட்டு கேஸ், சண்டை, பகை, வீட்டில் சமாதான குறைவு, பிசாசின் கிரியைகள், பிள்ளைகள் பெற்றோருக்கு எதிர்த்து நிற்பது, நோய், வியாதி, இப்படி எத்தனையோ. சிலருக்கு இதில் 1-2 இருக்கலாம், சிலருக்கு பலதும் இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் கர்த்தர்தான் விடுவிக்க முடியும். நமது ஜெபத்திற்கு அவர் பதில் இப்படி சொல்கிறார்: நான் உன்னை விடுவிக்கிறேன், உன் சிறையிருப்பு முழுவதையும் தகர்த்து போடுகிறேன், உன்னை மீட்டு கொள்கிறேன் என்று. இப்படி சொல்லிவிட்டு அவரே சொல்கிறார், கண்ணீரோடு விதைக்கிறவன் கம்பீரத்தோடு அறுப்பார்கள் என்று. சம்பந்தம் இல்லாமல் இருப்பது போல இருக்கிறது. இல்லை, சம்பந்தம் உண்டு. அதாவது, நான் உன்னை முற்றிலும் சிறையிருப்பிலிருந்து உனக்கு விடுதலை தருகிறேன். எதற்கு விடுதலை ஆக்குகிறேன் என்றால், இனி நீ விதைக்க வேண்டும், பின் அறுவடை செய்ய வேண்டும். நீ யார் கையை ஏந்தக்கூடாது. இன்னார் செய்வார்களா, அன்னார் செய்வார்களா என்று செல்போனை தூக்கி கொண்டு அலையக்கூடாது என்பதற்காக விடுவிக்கிறேன். நீ உன் காலில் நிற்க வேண்டும், சொந்தமாக நிற்க வேண்டும், எழுந்து நிமிர்ந்து நிற்க வேண்டும், நீ நிமிர்ந்து நடக்க வேண்டும் என்பதற்காக நான் உன்னை விடுதலை செய்கிறேன். ஜெபித்தல், துதித்தல், ஸ்தோத்திரம் செய்தல், ஆராதித்தல், சபைக்கு ஆர்வத்தோடு, எதிர்பார்ப்போடு, பயபக்தியோடு சென்று ஆராதனை ஈடுபடுவது, இவைகள் யாவும் விதைத்தல். எத்தனையோ டென்ஷன், போராட்டங்கள் இருந்தாலும் ஆவியின் கனிகளாகிய அன்பு, பொறுமை, சாந்தம் இவைகளை வெளிப்படுத்துதல் விதைத்தல். வேத வசனங்களை பெற்ற ரேமா வார்த்தைகளை தியானிப்பது, விசுவாச அறிக்கை செய்தல் விதைத்தல். ஆவியானவருக்கு கீழ்ப்படிதல் நடத்தல் விதைத்தல். ஒரு நாளும் உங்களுக்குள்ளே உள்ளத்தில் பேசிக்கொண்டிருக்கும் ஆவியானவருக்கு கீழ்ப்படிதல், அது விதைத்தல். கொடுத்த வேலை, அமைத்து கொண்ட குடும்பத்தை பொறுப்போடு தேவனுக்கு பயந்து நடத்துதல் செய்தல் விதைத்தல். சாட்சி சொல்லுதல் விதைத்தல். சாட்சியாக வாழ்தல் விதைத்தல். இதற்கு பலன் அறுவடை அமோகம். வசனம் சொல்கிறது, அள்ளித்தூவும் விதையை சுமக்கிறவன் அழுது கொண்டு போகிறான், ஆனாலும் தான் அறுத்த அரிகளை சுமந்து கொண்டு கம்பீரத்தோடு திரும்பி வருவான். கேட்டீர்களா? விதைக்கும் போது அழுகுதான், முடியாதுதான். ஐயோ, எத்தனை காலம் நான் ஜெபிக்கிறேன், ஒன்றுமே நடக்கலையே, ஆனாலும் ஆண்டவரே நீங்கள் ஜெபிக்க சொல்லியிருக்கிறீர்கள் என்று அங்கலாய்ப்போடு, வேதனையோடு ஏதோ ஒன்று செய்து விடுகிறோம். ஆனால் அதனுடைய பலாபலன் கம்பீரம். அதுதான் வசனம் சொல்லுகிறது. ஏன் அழுகிறான், ஏன் இப்படி என்றால், மேலே சொன்ன விதத்தில் நிகழ்வுகளெல்லாம் எல்லா நேரத்திலேயும் மகிழ்ச்சியாக குதூகலமாக செய்ய முடிவதில்லை. உதாரணமாக அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்தில் பவுலும் சீலாவும் சிறையில் பாடி துதித்து ஜெபிக்கிறார்கள். அன்றைய நிலை என்னவென்றால், இவர்கள் எந்த தவறும் செய்யவில்லை. சத்தியத்தை சொன்னார்கள், செவித்தார்கள் என்பதற்காக அடித்து, கேள்வி கேட்பாடே இல்லாமல் அடித்து, காயப்படுத்தி சிறையில் கொண்டு வந்து கையும் காலையெல்லாம் தொழுவ மரத்தில் கட்டி வைத்து விட்டார். நகர்த்த முடியாது. அந்த ஊர் டிச்சு தண்ணியெல்லாம் அந்த செல்வழியாகத்தான் போகுமா. அப்போ அந்த காயத்தில் பட்டு என்னமா எரிஞ்சிருக்கும், யோசித்து பாருங்கள். ஆனால் அதன் மத்தியிலும் பவுலும் சீலாவும், அப்போஸ்தலர் 16:25 வாசிக்கிறேன் கேளுங்க. நடு ராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். கேட்டீர்களா? என்னமான ஒரு நிலை என்று யோசித்து பாருங்கள். இந்த சிறையில் இவர்கள் மட்டுமா இருந்தார்கள், நிறைய பேர் தனித்தனியாக இருந்திருக்கும். அத்தனை பேர் இவர்கள் அந்த நடு ஜாமத்தில் பாடி துதிப்பதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். முடியாத நிலை எங்க? செய்ய வேண்டுமே என்று அவர்கள் செய்யவில்லை. தங்களுக்கு இருக்கும் ஒரே உறவு கர்த்தர். அவருக்கு மகிமையை செலுத்துவது, அவருக்கு பிரியமானதை செய்வது. வேதனையிலும் பரம தகப்பனோடு இணைந்தார்கள்.
இதைத்தான் நாம் செய்ய வேண்டும் என்ற ஆண்டவர் இப்படிப்பட்ட சூழ்நிலை நமக்கு யாருக்கும் வருவதில்லை. என்னமா கஷ்டம் இருந்தாலும் சரி, முடியவே முடியாது என்று இருந்தாலும் சரி, நாம் செய்ய வேண்டிய காரியத்தை செய்துவிட வேண்டும். அதுதான் விதைத்தல். இன்று விதைக்கு நீங்கள் மறுத்துவிட்டால் நாளைக்கு எதை அறுப்பீர்கள்? இன்றைக்கு நல்லது செய்வதை நீங்கள் நிறுத்திவிட்டால் நாளைக்கு என்னத்தை அறுப்பீர்கள்? இன்றைக்கு நல்ல காரியத்தோடு பொறுத்து கொண்டு பேசி ஒரு நல்ல வார்த்தை சொல்ல மறந்துவிட்டால் யார் நாளைக்கு உங்களுக்கு ஒரு ஆதரவு தருவார்கள்? எப்படி சிறையிருப்பை திருப்பினார் ஆண்டவர்? அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை வாசிக்கிறேன், கேளுங்கள். சடுதியிலே சிறைச்சாலையின் அஸ்திவாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. பூமியை உலுக்கினார். உடனே கதவுகளெல்லாம் திறவுண்டது. எல்லாருடைய கட்டுகளும் கலன்று போயிற்று. கேட்டீர்களா? பூமி அதிர்ச்சி பற்றி நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். இங்கே எவைகள் கலன்று விழ வேண்டுமோ அவைகள் மட்டும் விழுந்தன. இது யாரால் முடியும்? குலுக்கினார், பூமி அதிர்ந்தது, கதவுகள் திறக்கப்பட்டது, செவரெல்லாம் ஒன்றுபடி ஒரு கல்லு கூட கீழே விலகவில்லை. கதவுகள் திறந்தது, கட்டுகள் கையில் இருக்கிற கால் இருக்கிற கட்டுகள்லாம் கலண்டு விழுந்தது. அவைகள் திறந்தன. எவைகள் திறக்கப்பட வேண்டுமோ அவைகள் திறந்தன, விழுந்தன. கர்த்தரின் கரம் இதை செய்தது. அப்படி உங்களுக்கு செய்வார். எதை கழட்ட வேண்டுமோ அதை மட்டும் கழட்டுவார். யாருக்கும் தெரியாது. எப்பேற்பட்ட தேவனை நாம் துதிக்கிறோம். வெளியே வந்து வானத்தை அண்ணாந்து பாருங்கள். வானங்களை மேகங்களால் மூடி வைத்திருக்கிறார். நம்ம எதையாவது மூடி வைக்க முடியுமா? எதை கொண்டு மூடுவது? அவர் வானங்களையே மேகத்தால் மூடி வைத்திருக்கிறவர். அந்த இரவே அதே சிறைச்சாலை தலைவனின் குடும்பம் முழுவதும் ரட்சிக்கப்பட்டார்கள். அதே இரவிலே அங்கே துதிக்கும் பாடல் அவர் வீட்கள் கேட்கப்பட்டது. அங்கே ஒரு பிரேயர்ஸில் ஆரம்பிக்கப்பட்டது. அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரத்தில் ஏரோது பேதுருவை சிறையில் அடைத்தான். மறுநாள் வெளியே கொண்டு வந்து பஸ்கா பண்டிகைக்கு அப்புறம் கொண்டு வந்து அவனை சிரச்சேதம் பண்ண வேண்டும் என்பது அவனுடைய திட்டம். பிசாசின் திட்டம் கொல்ல வேண்டும், அழிக்க வேண்டும். தேவனுடைய திட்டம் அவரை வெளியே கொண்டு வந்து சொல்ல வைக்க வேண்டும், சுவிசேஷத்தை சொல்ல வைக்க வேண்டும். 4 போர்ச்சேவரின் கைகள் கால்களோடு சங்கிலியோடு பேதுரு இணைக்கப்பட்டிருக்கிறான். அப்படி 4 பேர 4 வகுப்பு இருக்கிறார்கள். இவன் தூங்கி கொண்டிருக்கிறான். இவனுடைய விடுதலைக்காக அதே இரவிலே சீஷர்கள்லாம் ஒரு வீட்டில் கூடி மக்கள் கூடி ஜெபித்து கொண்டிருக்கிறார். இதுதான் விதைத்தல். ஏரோது திட்டமிட்ட நாளைக்கு முந்தின இரவே தேவதூதன் வந்து பேதுருவை விடுதலையாக்கினார், வெளியே கொண்டு வந்தார். அன்பு மக்களே, நீங்கள் பெரிய இக்கட்டான சூழ்நிலையில் அடுத்து என்ன நடக்குமோ என்ற பீதியில் ஜெபிக்க கூட நீங்கள் மறந்திருக்கலாம். சட்டதிட்டம் பார்க்காத கர்த்தர், அன்பையும் இரக்கத்தையுமே முன்னிலைப்படுத்தும் கர்த்தர் உங்களை பிசாசினுடைய சிந்தனைக்கு திட்டத்திற்கு விடவே மாட்டார். யாருக்கும் புரியாது, விலைக்கு சொன்னாலும் நம்ப மாட்டார்கள். அப்படி ஒரு முறையில் உங்களை விடுவிப்பார். அது எந்த சிறையிருப்போ எனக்கு தெரியாது, நிச்சயம் விடுவிப்பார். இந்த செய்தியை கேட்டிருக்கும் மக்களே, இதை கேட்டவன் முழங்கால் படியிட்டு ஜெபியுங்கள். எப்படி நீங்கள் பேதுருவுக்கு விடுதலை கொடுத்தீர், பவுலுக்கு சீலாவுக்கு எப்படி விடுதலை கொடுத்தீர், அப்படி எனக்கு விடுதலை தாங்கப்பா என்று கேளுங்கள். நிச்சயம் நடக்கும். அந்த சூழ்நிலையை தாக்கமே இல்லாமல் வெளியே கொண்டு வருவார். உங்களுக்கும் புரியாது, மற்றவர்களுக்கும் புரியாது. தானியேல் 3ஆம் அதிகாரம் 20 - 28 வரை நீங்கள் வாசித்துப்பார், உங்களுக்கு எல்லாம் தெரியும். தானியேலுடைய ஃப்ரெண்ட்ஸ் 3 பேர், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ. அவர்கள் அந்த பொற்சிலையை வணங்க முடியாது என்று சொல்லிவிட்டார்கள். அதனால் அக்கினி 7 மடங்கு அதிகமாக்கி நேபுகாத்நேச்சார் கட்டி தூக்கி கொண்டு போடுங்கள் என்றார். இந்த தூக்கி கொண்டு போட்டவர்கள் அவர்கள் எரிந்து போனார்கள். இந்த நடுவில் தூக்கி போடப்பட்டவர்கள் 3 பேரும் உலாவினார்கள். கேட்டீர்களா? அப்படித்தான் உங்கள் மேல் அவதூறு பேசினவர்கள், இந்தையாக பேசினவர்கள், அழிக்க வேண்டியவர்கள் அழிந்து போவார்கள். நீங்கள் சுகமாக இருப்பீர்கள். ஏன்னா நீங்கள் அப்படிப்பட்ட ஒரு ஆண்டவரை தொழுது கொண்டிருக்கிறீர்கள். அப்புறம் வெளியே கொண்டு வா 4 பேர், போட்டது 3 பேர், உலாவது 4 பேர். ஏசப்பா உள்ளே உலாவினார் அவர்களோடு. நீங்கள் அக்கினிக்குள் ஊடாக இருந்தாலும் ஏசப்பா அங்கே இருப்பார். முழுகி போயிற்று என்று சொல்லி தண்ணீருக்குள் இருக்க மாதிரி இருந்தாலும் ஏசப்பா அங்கே இருப்பார். வானத்துக்கு போனால் இருப்பார், பூமிக்கு போனால் இருப்பார். தாவீதுடைய வசனங்கள் எல்லாம் படித்து பாருங்கள், சங்கீதங்களை. எங்கே போனாலும் இருப்பார். நீங்கள் ஏன் கவலைப்படுகிறீர்கள்? வானத்தையும் பூமியை படைத்தவரே உங்களோடு இருக்கிறார். இப்படி ஒரு கடன் பிரச்சனை, பிசாசின் கட்டுகள், மீளவே முடியாது என்ற கோர்ட்டு கேஸ், இது யாவருக்கும் தெரியும். இப்போது நீங்கள் விடுதலையாகி விடுவீர்கள். இதில் எல்லாவற்றும் விடுதலையாகி விடுவீர்கள். அந்த வாடையே இல்லாமல் அற்புதமாக வாழ்வதை பார்க்கிறவர்களுக்கு தலை சுற்றுகிறது. இது எப்படி? இது என்னமாய் முடியுமோ? அதிசயமான காரியங்களை கண்டோம் என்பார்கள். இப்படிப்பட்ட பிரச்சனைகளுக்காக ஸ்தோத்திரம். தேவனுடைய நாமம் மகிமைப்படுகிறதே.
இன்று இந்த செய்தியை கேட்டவுடன் என்னென்ன சிறையிருப்புகள் இருக்கிறதோ தோண்டி தோண்டி கர்த்தர் முன் வையுங்கள். இன்றைய விடுதலை நாள், இன்றைய ரட்சணை நாள், இன்றைய அனுகிரக காலம். ஹல்லேலூயா. ஜெபிக்கலாம். தகப்பனே, எத்தனையோ சூழ்நிலையோ பாராமல் விதைத்து கொண்டே இருப்பேன். என் சூழ்நிலைகளை நான் பார்க்க மாட்டேன். நீர் விளையச் செய்கிற தேவன். என்னுடைய காரியம், எனக்கு கொடுத்த வேலை விதைப்பது. நீர் விளையச் செய்வேன், சாட்சியாக நிற்பேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். இன்றைய சிந்தனைக்கு ஒரு நாள் பிறப்பிப்பதை நாம் அறியோம். ஆகையால் இன்றைக்கு விதைக்க வேண்டியதை இன்றைய மகிழ்ச்சியோடு விதைப்பேன். மகா பெரிய அறுவடை காண்பேன். ஆமேன். அல்லேலூயா.